நம்ம நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஆகிறதுக்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னா, அவர் இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும், அவருக்கு 35 வயது பூர்த்தியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபை அதாவது மாநிலங்களவைக்கு உறுப்பினராகக்கூடிய தகுதிகள் எல்லாமே அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 கீழே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரத்து 66 மற்றும் 67 கீழே தான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த ஒரு யூனியன் கவர்மெண்ட் கீழேயும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயும் ஒரு ப்ராஃபிட்டான இதை அவர் அனுபவிக்கக்கூடாது. அப்படி இல்லாதவர் தான் இங்கே வைஸ் பிரசிடென்டாக உண்டான தகுதிகள் அப்படின்னு சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா, நம்முடைய இந்தியாவுடைய பாராளுமன்றம் மொத்தம் 2 அவைகளை கொண்டது. மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா. இந்த 2 அவைகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இவங்க தான் இதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஓட்டு முழுக்க முழுக்க ரகசியமாகவும் சீக்ரெட் பேலட் மூலியமாகவும் தான் இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இதில் மெஜாரிட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வைஸ் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் யார் நிற்கிறா அப்படின்னா, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்ம தமிழ்நாட்டினுடைய சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க இப்போ மகாராஷ்டிரனுடைய ஆளுநராக இருந்தவர் இப்போ வைஸ் பிரசிடென்ட் குடியரசு துணைத் தலைவருக்கு போட்டியிடுறாரு. இந்தியா கூட்டணி சார்பாக நிற்கக்கூடியது யார் அப்படின்னா சுதர்சன் ரெட்டி அவர்கள். அவங்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க தான் இருக்காங்க. இவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இப்போ அவர் அந்த சார்பாக போட்டிடுறாரு. இதுல யார் வெற்றி பெறக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னா, இதுக்கான எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் லோக்சபால 543 சீட் இருக்கு, அதுல ஒரு சீட் வேகன்சி. ராஜ்யசபால 245 சீட் இருக்கு, அதுல 5 சீட் இப்போ வேகன்சியா இருக்கு. 282 உறுப்பினர்கள் மொத்த பாராளுமன்றத்தில்